அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு டீச்சர்ஸ் டே, உலகளாவிய டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாள்ல நம்ம இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளைங்களா, முதல்ல டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்றதை விட டீச்சர்ஸை முதல்ல செலிப்ரேட் பண்ணணுமா? அதாவது ஆசிரியர் தினத்தை கொண்டாடுவதை விட ஆசிரியர்களை கொண்டாடுங்கள். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்க கேக் வெட்டலாம். உங்களுடைய ஸ்கூல்ல இன்னைக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு இப்போ சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ். கேக் வெட்டுனது, அப்புறம் எல்லாம் பாதுகாக்கணும், டான்ஸ், இப்படின்ட்டு நிறைய செலிப்ரேஷன் சொன்னீங்க. ஓகே ஹைர். இது என்னன்னா அந்த 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 ஃபீல்ட்ல இருக்கிறதுனால இதுல இருந்து உங்களால தவிர்த்து வர முடியல, அப்படிதானே? ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கேக் வெட்டுறதோ இந்த டான்ஸ்ல கலந்துக்கிறதோ, அல்ஹம்துலில்லாஹ் நீங்க கலந்துருக்க மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி கலந்துக்கிறதோ அப்படி செய்யறது இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஒரு நடவடிக்கை, ஒரு கலாச்சாரம் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அதனால டீச்சர்ஸ் டேவை நீங்க செலிப்ரேட் பண்றீங்க, அது வேற விஷயம். அதுக்கு முன்னாடி டீச்சர்களுக்கு அப்படின்னு கொடுக்கக்கூடிய சில கண்ணியங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஷா அல்லாஹ் டீச்சர், அதாவது ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்குன்னு சில இது இருக்குது, ஒரு ஒழுக்கங்கள், அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஆசிரியர்களை குறித்து நம்ம பேச போறோம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய 4-5 ஆசிரியர்கள், டீச்சர்ஸை பத்தி பேச போறோம். முதல் டீச்சர் யார் தெரியுமா நமக்கு? வேற யாரோ அல்லான்னு சொன்னீங்களே, மாஷா அல்லாஹ். முதல் டீச்சர் நமக்கு யாரு? அல்லாஹ், அல்லாஹு தஆலா. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, முதல்ல விண்ணுல அல்லாஹு தஆலா டீச்சர், அதாவது ஆசிரியராக இருந்து யாருக்கு பாடம் எடுத்தான் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பாடம் எடுத்தான். சுப்ஹானல்லாஹ். ஒரு அழகான ஒரு காட்சி. அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா யாரையாவது மேம்படுத்தணும், அவங்கள மேன்மை அடைய வைக்கணும், கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு இல்மை கொடுப்பானா, இல்மை கொடுப்பான். அதாவது மார்க்கத்தில் யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்க ஞானத்தை அவன் கொடுப்பான் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவாங்க. அதன் அடிப்படையில முதல் டீச்சர் அல்லாஹ். அல்லாஹு தஆலா விண்ணுல ஆரம்பிச்ச அந்த பணி அப்படியே ஒவ்வொரு அடுத்த டீச்சர் யாரு அப்படின்னா, இந்த உலகத்துல இரண்டாவது டீச்சர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது டீச்சர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு டீச்சரா இருந்திருக்கிறாங்க. யாருக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. நமக்கெல்லாம் தெரியும், வஹியை கொண்டு வரக்கூடிய மலக்கு யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நாள் இந்த அதுக்கு ஜிப்ரீல் ஹதீஸே ஜிப்ரீல் அப்படின்ட்டு அந்த ஹதீஸுக்கு பேரு. என்ன அந்த ஹதீஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரிஜினல் தோற்றம் யாருக்கு தெரியும்? எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய உயரம் வானம் பூமி அளவுக்கு இருக்கும். அவங்களுக்கு எத்தனை இறக்கை இருக்கும்? 60, 600, 6000? 600 இறக்கைகள் இருக்கும். எத்தனை இறக்கைகள் இருக்கும்? 600 இறக்கைகள் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வரும்பொழுது அன்றைய நாள் ஒரு சஹாபியுடைய தோற்றத்துல வர்றாங்க. ரொம்ப ஒரு புதிய சஹாபியுடைய தோற்றம்ங்கிறத சொல்றதை விட அன்றைய நாள் யார் தோற்றத்துல வர்றாங்கன்னா, ஒரு புதிய மனிதர். ஊர்வாசி கிடையாது, உள்ளூர்வாசி கிடையாது, வெளியூர்வாசி. ஏதோ பயணத்துல இருந்து வர்றாங்க. அவங்க வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிர்க்க அவர்களோடு மண்டியிட்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அமர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, இஸ்லாம் என்றால் என்ன? ஈமான் என்றால் என்ன? இஹ்சான் என்றால் என்ன? கியாமத் நாள் எப்பொழுது வரும்? இந்த 4 கேள்வியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க. அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். இப்ப மாணவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில பதில் சொல்றாங்க. இன்னாரே, இஸ்லாம் என்றால், ஃபர்ஸ்ட் கேள்வி என்னது? ஈமான் என்றால் என்ன? முதல் கேள்வி என்ன? ஈமான் என்றால் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஈமானுடைய ஃபர்லுக்கள் படிச்சிருக்கோமா? எத்தனை ஃபர்லுக்கள் ஈமானின் ஃபர்லு? 7ஆ 2ஆ? எக்ஸாம்ல நிறைய அதை குழப்பிக்கிட்டோம். ஈமானுடைய வகைகள், ஈமானுடைய ஃபர்லுக்கள் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது 7 ஃபர்லுக்கள் இருக்கு. இப்ப அல்லாஹ்வை நம்புவது, தூதரை நம்புவது, வேதத்தை நம்புவது, சொர்க்கம் நரகம் இருக்குங்கிறத நம்புறது, மறுமை, சொர்க்கம், இது எல்லாத்தையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய கேள்விக்கு பதில் சொல்றாங்க. 2வது கேள்வி இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை? அதை சொல்றாங்க.
களிமா சொல்வது, தொழுவது, நோன்பு நோற்பது, ஜகாத் கொடுப்பது, ஹஜ் செய்வது. ஓகே, இஹ்சான் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு மாணவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில பதில் சொல்றாங்க. இஹ்சான் என்பது இறைவன் நம்மை பார்க்கிறான் என்கின்ற அச்சத்தோடு தொழுவது, இறைவன் நம்மை பார்க்கிறான் என்கின்ற அச்சத்தோடு இருப்பது, இதுதான் இஹ்சான் அப்படிங்கிறத சொல்றாங்க. நான்காவது கேள்வி, கியாமத் நாள் எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான பதில் சொல்லுவாங்க. கேட்டவரும் சரி, சொல்றவரும் சரி, இவர்களை விட அல்லாஹுதான் அறிந்தவன் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஏன்னா கியாமத் நாள் எப்பொழுது வரும்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தெரியாது, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரியாது. அப்ப இந்த 4 கேள்வி, இந்த அமர்வை பாத்தீங்களா? ஒரு ஆசிரியர், ஒரு மாணவர், அழகான கேள்வி, அற்புதமான ஆழமான பதில், அமர்ந்திருக்கக்கூடிய தோரணை, அதனுடைய அந்த ஒழுக்கம், இது எல்லாமே பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்திலேயே சிறந்த ஆசிரியர்களாக அல்லாஹ் முதலில் இருக்கிறான், இரண்டாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள், மூன்றாவது இதோ நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஆகச்சிறந்த உஸ்தாத், ஆகச்சிறந்த ஆசிரியர். அவர்களுடைய பள்ளிக்கூடத்தில், அவர்களுடைய அந்த மதரசாவில் படித்த மாணவர்கள் பல்லாயிரம் பேர். ஆனால் இப்போ நம்ம உதாரணமா ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிறோம்னு நினைச்சுக்கோங்களேன், உங்க கிளாஸ்ல நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய கிளாஸ்ல நல்லா படிக்கிறவங்க அப்படின்ட்டு ஒரு பெஞ்ச்ல இருப்பாங்க, சுமாரா படிக்கிறவங்க இருப்பாங்க, அது ரொம்ப டவுன் ஆனவங்க அது ஒரு கேட்டகரியா இருப்பாங்க. இப்படி ஒரு கிளாஸ்க்குள்ளேயே இவ்வளவு மாற்றங்கள் இருக்கும், நல்லா படிக்கிறவங்க இது எப்படின்னு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிக்கூடத்தில் மட்டும் எந்த மாணவர்களும் என்ன சொல்றது மிஸ்டேக் கிடையாது, எந்த ஒரு மாணவர்களும் நல்லா படிக்காதவங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. பர்ஃபெக்டான மாணவர்களை உருவாக்கி தந்த ஒரே உஸ்தாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். சுப்ஹானல்லாஹ், அந்த அளவிற்கு மாணவர்களும் அந்த உஸ்தாதுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு கண்ணியமும், அவர்களை நேசிப்பதும், அவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படுவதும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் செஞ்சதின் காரணமாக சிறந்த உஸ்தாதாகவும் சிறந்த மாணவர்களாகவும் இந்த உலகத்துல அல்லாஹு தாலா முதல் ஆசிரியர், இரண்டாவது ஆசிரியர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது ஆசிரியர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான்காவது ஆசிரியர், இந்த உலகத்துல 5 ஆசிரியர் நம்ம சொன்னோம் இல்லையா, நான்காவது ஆசிரியர் யாரு அப்படின்னு சொன்னா ஏன்டா இப்ப ஆதம் நபி எழுக்கிறீங்க? மாஷா அல்லா, மாஷா அல்லா, மாஷா அல்லா. பெற்றோர்கள், நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கான உஸ்தாத். பெற்றோர்கள் அது எந்த அளவுக்கு அப்படின்னா, பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தாயின் மடிதான் உங்களுக்கு முதல் பள்ளிக்கூடமா. இந்த உலகத்துல நீங்க பிறந்து வரும்போது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? தந்தை யாருன்ட்டு நம்மளுடைய தாய் சொன்னாதான் என்ன செய்யுது, அம்மா அத்தா அப்பா சொல்லு, அத்தா சொல்லி கொடுப்பாங்களா? சுப்ஹானல்லாஹ். இது மாமா, இது நன்னிமா, தாதிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எல்லா உறவுகளையும் அறிமுகப்படுத்தினதும், எல்லா ஒழுக்கங்களையும் முதலில் கற்றுக் கொடுத்ததும் நம்மளுடைய தாயும் தந்தையும் தான். சுப்ஹானல்லாஹ், இவங்க தான் நான்காவது ஆசிரியர். எந்த அளவுக்கு அந்த காலத்துல சஹாபிய பெண்களுடைய காலத்துல பிள்ளைகளை எவ்வளவு தைரியமா வளர்த்தாங்க தெரியுமா? அதுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி சம்பவம் சொல்லிடுவோம். அவங்களுடைய பேர் அப்துல்லா இப்னு ஜுபைர். அவங்க என்னன்னா மதீனாவுல பிறந்த முதல் குழந்தை அவங்கதான், அப்துல்லா இப்னு ஜுபைர். பிறந்த குழந்தை கொஞ்சம் காலங்கள் போகுது, ஒரு 3 வயசு ஆகுது. அவங்களுடைய அம்மா இயற்கை தேவைக்காக போறாங்க, அவங்க காட்டு சைடு, அங்கெல்லாம் அப்பெல்லாம் பாத்ரூம் கிடையாது இல்லையா, கொஞ்சம் காடா இருக்கக்கூடிய அந்த சைடு போறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய பிள்ளை அப்துல்லா இப்னு ஜுபைரை அந்த இருட்டுக்குள்ள அழைச்சிட்டு போவாங்களாம். பாக்குறவங்க சொல்ல, ஏன் இருட்டுக்குள்ள நீ கூட்டு போற, பயப்பட மாட்டானா? அந்த ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க, இயற்கை தேவை முடிச்சுட்டு வருவாங்க. அப்ப என்னன்னா, அந்த தாய் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, என் பிள்ளை பயமறியா ஒரு சிறுவனா வளரணும், அதுக்காகத்தான் நான் என்ன செஞ்சிருக்கேன், இப்படியான ஒரு தர்பியத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தாய் சொல்லுவாங்களாம். இப்ப நாம வீட்டுக்குள்ள இருந்துட்டு அந்த வெளியில கேட் லைட் ஆஃப் பண்ணிட்டு வா அப்படின்னு நைட்டு சொன்னா என்ன செய்வோம்? அம்மா பயமா இருக்குமா, வாங்கம்மா கூட. அதுலயும் நம்மளுடைய அம்மால பார்த்து என்ன செய்வாங்கன்னா, ஐயோ என் முள்ள பயந்துரும், வாங்க சரி வா கூட போவோம். இது வளர்ப்பு கிடையாது. இது என்னன்னா ஒரு பயம் சின்ன வயசுல இருந்து எப்படி எதெல்லாம் நம்ம பார்த்து பயம்புறுத்துறோமோ, இப்போ ஒரு எறும்பு போதுன்னு நினைச்சுக்கோ, நம்ம பிள்ளைகிட்ட எறும்பு கடிச்சா அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணுமே தவிர, கடிக்கவும் போகாத அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது. ஒரு கரப்பாம்பூச்சி எடுத்துக்கோவே, அந்த கரப்பாம்பூச்சி பார்க்கும்போது நிறைய பிள்ளைங்க பயப்படுவோம். அது பெண் பிள்ளைங்க ரொம்ப என்ன செய்யறது, பயப்படுறது. சில பேருக்கு அந்த ஆட்டிடியூட் இருக்கும், என்னன்னா கரப்பாம்பூச்சி கையில என்ன செஞ்சிருவாங்க, பிடிச்சிருவாங்க, பூச்சியை பிடிச்சிருவாங்க. அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து இந்த பயமறியாத சிறுவர்களாக வளர்ந்ததின் காரணமாக. இதெல்லாம் தாய் தந்தையர்களுடைய வளர்ப்புல இருக்கணும் இன்ஷா அல்லாஹ்.
அந்த தந்தை அப்துல்லா இப்னு ஜுபைர் என்ன செஞ்சார் தெரியுமா? போருக்கு அப்துல்லா இப்னு ஜுபைருடைய தந்தை என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த மகனை தூக்கி பின்னாடி முதுகுல உப்பு மூட்டை வச்சுக்குருவாரா போருக்கு போகும்போது. எதிரிகள் வந்து அந்த தந்தையுடைய கழுத்தை வெட்டுனா கரெக்டா அவங்க குனிஞ்சிட்டாங்கன்னு என்ன என்ன ஆகும்? முதுகுல இருக்கக்கூடிய அந்த மகனுடைய கழுத்து துண்டா போயிடும். எல்லாம் பாதுகாக்கணும். அப்ப இது அதுக்கு அப்துல்லா இப்னு ஜுபைருடைய தந்தை சொல்லக்கூடிய வார்த்தை அதேதான். என்னுடைய பிள்ளைய நான் தைரியமா என்ன செய்யணும், வளர்க்குறேன்னு சொல்லிட்டு போர்க்களத்துக்குள்ள அந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த அளவுக்கு தர்பியத்தோட வளர்த்திருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். சரி, இது எதுக்காக சொல்ல வந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய 4வது ஆசிரியர் நம்மளுடைய பெற்றோர், தாய் தந்தையர்கள் தான். இதுவும் 5வது ஆசிரியர் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்களும், ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மிஸ் டீச்சர்ஸும், மதரசாவில் இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்களும். அல்ஹம்துலில்லாஹ், இது 2 பேருமே ரொம்ப முக்கியமானவங்க உங்களுடைய பயணத்துல. இதுல என்ன பியூட்டினா, இந்த 5வது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நீங்க உங்களுடைய தாய் தந்தையர்கிட்ட இருக்கிற டைமை விட இந்த டீச்சர்ஸ் இந்த உஸ்தாத்கிட்ட இருக்கிற டைம் தான் அதிகம். அது எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? அப்படியான அந்த உஸ்தாத்மார்களை, அந்த டீச்சர்ஸை நம்ம எந்த நிலைமையில வச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனாலதான் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், டீச்சர்ஸ் டே கொண்டாடுறதை விட டீச்சர்ஸை நம்ம என்ன செய்யணும், கொண்டாட கத்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். கொண்டாட கத்துக்கணும் என்ன அர்த்தம்? அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும், அவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும், அவர்களுக்கு துஆவுக்கு ஆளான மாணவர்களா இருக்கணும், மாணவிகளா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா உஸ்தாத்மார்களுடைய துஆ அவ்வளவு பவர்ஃபுல். எங்களுடைய உஸ்தாத்மார்கள்ட்ட நாங்க அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரே கிஃப்ட் என்னன்னா, எங்களுக்காக துஆ செய்யுங்க உஸ்தாத், எங்களுக்காக துஆ செய்யுங்க. அவங்களுடைய துஆ அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் மனம் நோகாத அளவிற்கு அவளுடைய பேச்சு நல்ல முறையில கேட்டு, இன்ஷா அல்லாஹ் ஸ்கூல்லயும் அப்படிதான். நீங்க டீச்சர்ஸை யாருமே எதிர்த்து பேசுறதோ, எப்பயுமே எந்த டீச்சருமே எந்த உஸ்தாதுமே உங்களை நல்ல முறையில வழி நடத்தணும்னு சொல்லிட்டு கைட் பண்ணுவாங்களே தவிர, அதுல கண்டிஷன் பண்ணுவாங்களே தவிர, நீ கெட்டு போகணும், நீ வந்து இப்படி உன்னை வந்து திட்டணும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்ய மாட்டாங்க, யாருமே இது பண்ணவே மாட்டாங்க. எந்த டீச்சரா இருந்தாலும் சரி, எந்த உஸ்தாதுகளா இருந்தாலும் சரி, அந்த நல்ல விஷயங்களை நீங்க எடுத்து நடக்கிறதுக்கு தான் சில கண்டிஷன் போடுறது, சில தண்டனைகள் கொடுக்கறது. எல்லாம் பாதுகாக்கணும். அதனால இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த டீச்சர்ஸ் அப்படிங்கிற பட்டியல்ல முதல்ல இருக்கிறவன் அல்லாஹ். அந்த கடைசியா இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்களையோ இல்ல ஆசிரியர்களையோ ஏதாவது நம்ம ஒழுங்கீனமாக நடந்து கொண்டோமே ஆனால், அந்த முதல் உஸ்தாதா இருக்கக்கூடிய அல்லாஹுவையே நம்ம குறைப்படுத்துறது மாதிரி எல்லாம் பாதுகாக்கணும். அதனால இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் இந்த ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நல்ல முறையில உஸ்தாதுமார்களுக்கும் டீச்சர்ஸ்களுக்கும் கண்ணியம் கொடுத்து அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும், அவர்களுடைய துஆவை பெற்ற பிள்ளைகளாகவும் இருக்க நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு யார் தொழுகை வைக்கிறது?